ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணி அதுலேருந்து நமக்கு மேரேஜுக்கு புக் பண்ணி மேரேஜிலேருந்து ரிசப்ஷனுக்கு புக் பண்ணி நம்ம கேரளாவில் போய் நீட்டாக ரிசப்ஷன் எப்படி முடிச்சுட்டு வரோங்கிறது தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மேக்கப் தான் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணியிருந்தது. பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதுதான் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ண மேக்கப்பு. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி மேக்கப் பண்ணணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பார்லர் டெய்லரிங் ஷாப் வந்து அடைக்கலாப்பட்டணத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ், மேக்கப்பு, பார்லர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். இவங்க ப்ளவுஸ் எல்லாமே நம்மகிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. மேக்கப்பும் நம்மகிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஊர் தான், ஆனால் இவங்க இங்கேருந்து கேரளாவுக்கு கூப்பிடுற அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு நம்மளோட மேக்கப்பு. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபேஸ் மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்தோம். அதை இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 1 இயர் ஆயிடுச்சு. நம்ம அவங்களுக்கு வந்து மேரேஜ் மேக்கப்புக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண சேரீ தான் இந்த 3 சேரீயும். இந்த 3 சேரீலையும் அவங்களோட மேக்கப் லுக் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 சேரீயில் எந்த சேரீயில் உள்ள மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரே ப்ளவுஸ் வீடியோவை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னுட்டு மேக்கப் வீடியோ போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் மேக்கப் பண்ண ஆரம்பித்து 7 இயர்ஸ் ஆகுது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து 12 இயர்ஸ் ஆகுது. பெருமைக்காக சொல்லலை, நம்ம புதுசாக பழகுறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. மேக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு சேரீயில் உள்ள சிம்பிள் மேக்கப். நெக்ஸ்ட்டு மேரேஜுக்குள்ள மேக்கப்பு. அதுக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹெச்டி மேக்கப் மாதிரி இருக்கணும், கேரளா பொண்ணு மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு கேரளா பொண்ணு மாதிரி மேக்கப் வேணும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கும் கூட ஹாப்பி. நல்லா இருந்துச்சு மேக்கப்பு. ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு இமேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதேமாரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இவங்க ஃபுல் ஸ்டில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு மேக்கப்பு. அப்புறமா அவங்க வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. நம்மளும் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. அப்போது கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போது வெளியில் வச்சு லைட்டாக ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேரேஜ் மூடு. அப்போது என்னால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியலை. ரொம்ப ஸ்பீடாக டைம் அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து உடனே டக்குன்னு சேரீ மாற்றணுன்னால அந்த டைமில் என்னால் வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியலை. நெக்ஸ்ட்டு இவங்க கோயிலில் வச்சு தான் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்டில் மட்டும் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு பண்ணியிருந்த மேக்கப் எல்லாமே ஓகே. அந்த ஸ்டூடியோகிராஃபர்லேருந்து எல்லாருமே மேக்கப் ஓகே, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் இது கேரளாவுக்கு போனப்போ எடுத்த வீடியோ. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோ வந்திருக்கோம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கேரளா ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா காலையில் 4 மணிக்கே கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து. மாப்பிள்ளை அந்த அண்ணா வந்து லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த லொக்கேஷனை பார்த்து அண்ணா வந்து வீடு பக்கத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. நாங்கள் சூப்பராக கேரளாவுக்கு போயாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதான் அவங்களோட ரிசப்ஷன் ஃப்ராக்கு. அவங்க எப்படி கேட்டாங்களோ அதேமாரி நீட்டாக நம்ம மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகவே இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஹேர் எப்படி வைக்கலாம், ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேக்கப்பு. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதுங்க. இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டான நம்ம ரிசப்ஷன் இருக்குது. கேரளா ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி மேக்கப் நிறையா பண்ணியிருக்கேன். ஏன் வீடியோ போடலை அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர் வந்து அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம வீடியோலாம் அப்டேட் பண்ணலாம். நான் வீடியோ அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. இந்த ரிசப்ஷன் மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கோம். அவங்கள மாதிரி யாராலுமே கவனிக்க முடியாது. தமிழ்நாட்டில் நான் நிறைய பக்கம் மேக்கப் போயிருக்கேன். ஆனால் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட கவனிப்பு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் நீட்டாக மேக்கப் பண்ணணும் அப்படின்னா பவிக்ஸா பியூட்டி பார்லர் அண்ட் டெய்லரிங் சர்வீஸ்
அடைக்கலாப்பட்டணம் சிடி டவர் காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் இருக்குது நம்மளோட பார்லர். ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்தாச்சு. அப்போவும் நம்ம மேக்கப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வேலையே. அதனால் நம்ம வீட்டில் இருந்து டைரெக்டாக அங்கே மண்டபத்துக்கு வரையுமே அவங்கள ஒரு வீடியோ எடுத்துருவோம். எப்படி மேக்கப் இருக்குது, ஹேர் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெமோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க ஸ்மெல்லே தெரியும் அவங்களுக்கு மேக்கப் எப்படி இருக்குது, எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. நமக்கு நார்மலாகவே ஒரு பக்கம் மேக்கப் போயிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு மேக்கப் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு மேக்கப் முடிச்சாச்சு. நம்ம ரிசப்ஷனுக்கு ஃபோட்டோவும் அவங்கள 2 பேரையும் வச்சு ஜோடி ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம், வீடியோ எடுத்துடலாம். கேரளாவை பார்க்காதவங்க அங்கே ரிசப்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியில் வந்துட்டோம். நானும் அண்ணாவும் வெளியில் வந்து வீடியோ மண்டபத்துக்கு வெளியிலேருந்தே உள்ளே அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகுத மாதிரி வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. வெளியில் டீ, பஜ்ஜி, சமோசா எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜூஸ் ஒன் சைடு ஜூஸு எல்லா ஜூஸும் வச்சுருந்தாங்க. அடுத்து பாப்கார்ன் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போகலாம். பாருங்கள் எப்படி இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு ரிசப்ஷன் ஹாலு. அங்கே எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கேரளாவில் நான் இந்த மாதிரி பார்த்தேன். நம்ம சைடு ரிசப்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அப்புறம் நார்மலாக ஒன் சைடு சாப்பாடு நடக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பு, இது வந்து சூப்பு கொடுத்துருந்தாங்க. காய்கறி சூப்பு, அப்புறம் சிக்கன் சூப்பு, அப்படி இப்படின்னு நிறைய கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் இது எல்லாமே எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா அவங்க இலை போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் நம்ம சைடு. இங்கே நமக்கு என்ன வேணுமோ அதில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸ்னாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் அந்த டைம்லாம் வீடியோ எடுக்கலை. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டு நின்னாப்புல அந்தாப்புல வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். புரோட்டா, சிக்கன், மட்டன் குழம்பு, அப்புறம் பொரிச்ச புரோட்டா, எக்ஸட்ரா நிறைய இருந்துச்சு. அப்புறம் சில்லி சிக்கன், சிக்கன் ஸ்ப்ரே, அது இதுன்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணதை நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே பார்க்கட்டும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம் அந்த டைமில். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நல்லா செமையாக முடிஞ்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தர்பூசணியில் இப்படிலாம் வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் மூடில் உள்ளவங்க இவங்க தான் அம்மா, அப்பா, அந்த அண்ணன் எல்லோரும் நின்னாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. அதுக்காண்டி தான் அவங்களெல்லாம் வச்சுருக்கேன். வீடியோவில் பார்க்குறாங்களா அவங்க தான் அவங்க அம்மா. இது அவங்க அம்மா, அவங்க ஆச்சி, அந்த அண்ணன் மாப்பிள்ளையோட தம்பி அவங்க. இவங்க எல்லாருமே நல்லா பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் மூடில் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக டைம் ஆக ஆக வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா என் ஊர் சைடில் உள்ளவங்களாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் மொபைலை தூக்கிட்டு அலைஞ்சேன்னா இவ இங்கே வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து போய் நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை. பொண்ணு மாப்பிள்ளையை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்களும் அந்த லைட்டிங் வச்சுருந்தாங்க அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஊருக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு. அதனால் மண்டபத்துக்கு வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பாய்.